இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகளில் பாளையக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த லெசன்ல இருந்து ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புக்கை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் கதையோட வடிவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொண்டு உங்களை பாயிண்ட்டை புஷ் பண்ணி மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது. கதையை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக படிச்சிடலாம். அப்படிப்பட்ட லெசன் தான் இந்த லெசன். இன்றைக்கி பார்த்துடலாமா? இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துடலாமா? பாளையம்னா என்ன அப்படின்னா, பாளையம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பகுதியையோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ ஒரு சிற்றரசையோ மூணு தான் சொல்கிறாங்க. ஒரு பகுதி, குறிப்பிட்ட பகுதியோ அப்படி இல்லைன்னா அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய சிற்றரசையோ ஒரு இராணுவ முகாமையோ குறிக்கிறதா இந்த பாளையம் என்று சொல். பாளையக்காரர் முறை யாரு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துனது அப்படின்னா, வாரங்களைச் சேர்ந்த பிரதாபத்திரன் தான் அறிமுகப்படுத்துறாரு. வாரங்களைச் சேர்ந்த பிரதாபத்திரனோட ஆட்சி காலத்துல காகதி அரசன் தான் ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்படுது. இதை தமிழகத்துல கொண்டு வந்தது யாருன்னா 1529 விஸ்வநாத நாயக்கர் தான் தமிழகத்துல அறிமுகப்படுத்துறாரு. யாரோட உதவியோட அப்படின்னா, அவருடைய அமைச்சரான அரியநாதரோட உதவியோட அறிமுகப்படுத்தாங்க பார்த்தோம். அடுத்தது எத்தனை பாளையம் இருந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? எத்தனை பாளையங்கள் இருந்தது அப்படின்னா 72 பாளையங்கள் இருந்தது. இது கிழக்கு மேற்கா பிரிக்கப்பட்டது. மொத்தம் 7 பகுதியில் அமைந்த பாளையங்கள் இருந்தால் ஒரு 4 பாளையம்: சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் பகுதியில் அமைந்த பாளையங்கள் இருந்தால் சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, நடுவன்கோட்டை, இந்த மாதிரி பாளையங்கள்லாம் மேற்கில் அமைப்பற்ற பாளையங்கள். இது ஆற்காடு நவாப் இருக்காரு. அவர் கர்நாடகா போரில் ஈடுபட்டிருந்த போது நிறைய செல்வ இழப்புகள் ஏற்படுது. இதுக்கு ஆங்கிலேயர்கள்ட்ட கடன் வாங்குறாரு. நான் அந்த மாதிரி திருப்பி தந்துறேன் அப்படின்னு. அவர் திருப்பி கொடுக்கல. திருப்பி கொடுக்காம நிலுவையிலே போட்டதுனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் அவங்களே தன்னோட அந்த பாளையங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாங்க. அவங்களே வரி வசூல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனாலதான் பாளையக்காரர்கள் கோபுறது. நம்ம எதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தணும் அப்படின்ற புரட்சி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டவங்க யார் அப்படின்னா, பூலித்தேவர் ஐயா அவர்கள் தான். பூலித்தேவர் அவர்களுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1755 இருந்து 1767 வரை. பூலித்தேவரை எதிர்த்து போரிட்ட முதல் ஆங்கிலேயர் யார் அப்படின்னா கர்னல் ஹெரான் தான் பூலித்தேவரோட போட்டியிட வர்றாரு. அவரால் முடியல. பூலித்தேவர் கர்னல் ஹெரானை தோற்கடிச்சனால மாபுஸ்கான் கர்னல் ஹெரான் தலைமையில ஒரு 1000 பேரையும், அவங்க நவாபோட தலைமையில ஒரு 600 பேர், மொத்தம் 1600 பேரை கூட்டிட்டு பூலித்தேவருக்கு எதிராக போட்டியிட பெரும் படைகளோட வந்துட்டு இருக்காரு எங்க திருநெல்வேலி பகுதிக்கு. திருநெல்வேலி பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய பிரதானி அரசர்கள் ஏன்னா மியானா, முடிமையா, நபிகான் கட்டான்ன்ற 3 பேர் என்னன்னா பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்றவங்க. மியானா, முடிமையா, நபிகான் கட்டான்னா இவங்க எல்லாம் யாருன்னா சந்தா சாஹிப்போட முகவர்கள். இவங்க பூலித்தேவருக்கு நாங்க உதவுறோம் அப்படின்ட்டு முன் வந்து நிற்கிறாங்க. அப்படி அவர் மாபுஸ்கான் வந்துகிட்டு இருக்கும்போதே திருவிதாங்கூர் அப்படின்ற ஊர்ல 2000 படை வீரர்களை கொண்டு நிறுத்துறாரு. இவங்க ரெண்டுக்கும் போட்டி போடுறாங்க. 2000 படை வீரர்கள் இவங்க 1200 வீரர்களையும் அடிச்சு விரட்டுறாங்க. மாபுஸ்கான் தோற்று திரும்ப அங்கேயே போயிடுறாரு. மாபுஸ்கான் தோற்று போய் ஓடி போயிடுறாரு. சரிங்களா? இப்போ என்ன போர் அப்படின்னா, மாபுஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும் நடந்த களக்காட்டு போர் எப்போ நடந்தது அப்படின்னா 1755 களக்காட்டு போர் நடக்குது. இதுல தோற்றவர் யாருன்னா மாபுஸ்கான், ஜெயிச்சவர் யாருன்னா பூலித்தேவரை தோற்கடித்து ஆகணும் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு போறாங்க. அந்த கூட்டமைப்புல யார் இணைஞ்சிறாங்க அப்படின்னா, எட்டயபுர அரசர்களும் ராமநாதபுர அரசர்களும் இந்த ஆங்கிலேயர்களோட இணைஞ்சிறாங்க. இப்போ பூலித்தேவர் யாரோட உதவியை தேடி போறாரு அப்படின்னா ஹைதர் அலியை தேடி போறாரு. ஆனா ஹைதர் அலி அந்த நேரத்துல மராதியரோட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்ததுனால பூலித்தேவருக்கு உதவ முடியல. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, பூலித்தேவரோட உதவ முடியல. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம பூலித்தேவரை எப்படியாவது விரட்டிடுச்சு ஆகணும் அப்படின்ட்டு யூசுப் கான ஒருத்தர் அனுப்புறாங்க. யூசுப் கானோட இயற்பெயர் என்ன மருதநாயகம். அவர் தன்னுடைய மத மாற்றத்திற்கு பின்பு கான் சாஹிப்னு பேர் மாற்றி கொண்டவர். இவர் ஒரு இஸ்லாமியர். இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த யூசுப் கான். இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த யூசுப் கான். இப்போ என்ன பண்றாங்க, நம்ம பூலித்தேவர்கிட்ட சண்டை போட வராங்க. ஆனா இந்த யூசுப் கானுக்கு தேவையான பீரங்கி கூட பத்தலை. ஏன்னா ஆங்கிலேயர்கள் நாட்டை கைப்பற்ற அங்கங்க போரிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பீரங்கி பட வர நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யூசுப் கான் எதிர்பார்த்திருந்த பீரங்கி படை இப்போ 1760 வருது.
அந்த பீரங்கி படம் வந்தோடனே தொடர்ந்து போரிடுறாங்க. ஒரு 2 மாசம் நீடிக்குது போர். 2 மாசத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1761 மே 16ல நெற்கட்டும் செவலை கைப்பற்றாங்க. நெற்கட்டும் செவல் என்ன அப்படின்னா பூலித்தேவருக்கு ஒரு 3 முக்கிய கோட்டைகள் இருக்கு. ஒன்று நெற்கட்டும் செவல், இன்னொன்று வாசுதேவநல்லூர், இன்னொன்று பனையூர். இந்த 3 முக்கிய கோட்டைகளில் ஒன்றானதான் இந்த நெற்கட்டும் செவல். இந்த நெற்கட்டும் செவலை யூசுப் கான் கைப்பற்றாரு. பூலித்தேவர் தோற்று தலைமறைவாகிறார். பூலித்தேவர் வந்து தலைமறைவானோன்னு யூசுப் கான் என்ன பண்றாருன்னா இங்க இருக்கவங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இவர் ஆள ஆரம்பிக்கிறாரு. இந்த செய்தி வந்து ஆங்கிலேயருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவர் வந்து நம்மளுக்கு துரோகம் பண்றாரு. ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா அரச துரோகம் பண்ணிட்டாங்க. யூசுப் கான் வந்து அரசு துரோக குற்றச்சாட்டும் சுமத்தப்படுறாரு. ஏன்னா அப்படின்னா எங்களுக்கு தெரியாம நீ வந்து அங்க உள்ள மக்களுக்கு வந்து நீ வந்து அதிகாரம் பண்ற, எங்களுக்கு வந்து வர வேண்டிய வசூல் வரல அப்படின்ட்டு இவருக்கு வந்து இந்த நம்பிக்கை துரோகம் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. எப்ப அப்படின்னா 1764ல நம்பிக்கை துரோகம் குற்றச்சாட்டு மூலமா யூசுப் கான் வந்து தூக்கில் போடப்படுகிறார். அதோட யூசுப் கானோட காலம் முடியுது. யூசுப் கான் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற செய்தியை கேட்ட புலித்தேவர் வந்து 1764ல திரும்ப வர்றாரு. திரும்ப வந்து நெற்கட்டும் செவலை கைப்பற்றாரு. கடைசி என்ன பண்றாங்க அப்படின்னா கைப்பற்றி அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கையில இந்த ஆங்கிலேயர் வந்து இவரை பீச்சுமா விடக்கூடாது அப்படின்னு கேப்டன் ஹாம்பல் மூலியமா நீ போய் திரும்ப போய் நான் 3 கோட்டையும் கைப்பற்றி புலித்தேவரை வந்து வீழ்த்திட்டு வா அப்படின்ட்டு அனுப்புறாங்க. கேப்டன் ஹாம்பல் வராரு. இறுதியா புலித்தேவருக்கும் கேப்டன் ஹாம்பலுக்கும் போர் நடக்குது. இதுல வந்து யாரோட உதவியுமே இல்லாம புலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்படுகிறார். யாருடைய உதவியும் இல்லாதனால புலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்படுகிறார். திரும்ப நெற்கட்டும் செவலை கேப்டன் ஹாம்பல் கைப்பற்றாரு. இவர் புலித்தேவர் வந்து தப்பி ஓடுகிறார். இவருடைய இறுதியில இவர் என்ன ஆனார், இறுதி காலகட்டத்துல இவருக்கு என்ன ஆச்சு, இவர் இறந்துட்டாரா, இவர் வந்து தப்பி ஓடினபடி இவருக்கு என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. இதோட புலித்தேவரோட காலகட்டம் முடியுது. இதுல முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் பாருங்க. பாளையத்தை தமிழகத்துல அறிமுகப்படுத்தினது யாருன்னா விஸ்வநாத நாகைக்கர். எப்ப அப்படின்னா 1529ல. அடுத்த பாயிண்ட் பாருங்க. 3 முக்கிய கோட்டைகள் பாளையக்காரருக்கு வந்து புலித்தேவருக்கு. அது எதுனா நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். புலித்தேவருக்கு உதவிய அரசர் யார் அப்படின்னா 3 பிரதான அரசர் ஞானா, முடிமையா மற்றும் நபிகான் கட்டார். இவங்க யாருன்னா நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள். களக்காட்டு போர் யாருக்கும் இடையில நடைபெற்றுச்சு அப்படின்னா மாபூஸ் கானுக்கும் களக்காட்டு போர் யாருக்கும் நடைபெற்றது அப்படின்னா மாபூஸ் கானுக்கும் புலித்தேவர்கள் இடையில 1755ல களக்காடுன்ற இடத்துல நடந்ததுனால தான் இது களக்காட்டு போர். அடுத்தது என்ன பண்றாங்க, யூசுப் கான் அனுப்பி விடுறாங்க. யூசுப் கான் பீரங்கி படை எப்போ வந்தது அப்படின்னா 1760ல போட்டியிட்டு எப்ப நெற்கட்டும் செவலை கைப்பற்றாங்க அப்படின்னா 1761 மே 16ல கைப்பற்றாங்க. யூசுப் கான் அரச துரோகம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எதுனா 1764. திரும்ப கேப்டன் ஹாம்பல் வராரு. இந்த கோட்டைகள்லாம் கைப்பற்றாரு. புலித்தேவரோட காலம் முடிந்தது எப்போ அப்படின்னா 1767ல அவர் காணாம போயிடுறாரு. இவருக்கு உதவி அரசர் என்னன்னா மேற்கு பாளையம் உதவிச்சு. ஆங்கிலேயர்களுக்கு உதவி புரிந்த அரசர்னா எட்டயபுரம் மற்றும் ராமநாதபுர அரசர் வந்து ஆங்கிலேயர்களோட கை கொடுத்து புலித்தேவரை கைவிட்டுறாங்க. ஹைதர் அலி வந்து உதவுனாரு அப்படின்னு கேட்டா ஹைதர் அலி வந்து மராத்தியர்களோட போர் புரிந்து கொண்டதுனால அவரால் புலித்தேவருக்கு உதவ முடியல. புலித்தேவரும் ஒண்டிவீரனும் ஒரு போர்ல ஈடுபட்டிருந்த போது பல தலைகளை கொண்டிருக்காரு. அதற்கு கிடைத்த பரிசு தான் எனக்கு இது அப்படின்ட்டு ஒண்டிவீரன் வந்து பெருமையா சொல்றாரு. இது வந்து பாக்ஸ் கொஸ்டின். இந்த வீடியோல நான் புலித்தேவரை பத்தி புக்ல இருந்து எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அடுத்த வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோல நம்ம வேலு நாச்சியாரை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.